சுவாமி விவேகானந்தர் எங்கே வந்தார்? கன்னியாகுமரியில் வந்து அந்த பாறையில் உட்கார்ந்த பிறகுதான் அவருக்கு அந்த வேகம் கிடைக்குது. அங்கிருந்து கிளம்பி போய் தான் சிக்காகோவில் போய் பேசி உலக புகழ் பெறுகிறார். அப்போ இந்த கலியுகத்தினுடைய கடைசி காலத்தில் இந்த தெற்குக்கு அவ்வளோ பெரிய முக்கியத்துவம் இருக்குது. நான் அரவிந்தோ வங்காளத்தில் பிறந்தார். அவர் எங்கே ஆசிரமம் ஆரம்பித்தார்? பாண்டிச்சேரி. எல்லாருமே பார்த்தீங்கன்னா கலியுகத்தினுடைய கடைசி காலத்தில் ஞானிகளும் யோகிகளும் தெற்கு திசையைத்தான் நாடி வருகிறார்கள். ஞானம் தெற்கிலிருந்து தான் பிறக்கிறது. இதற்கு ஸ்ரீமத் பாகவதத்திலே ஒரு உதாரணம் இருக்கிறது. பாகவதத்தினுடைய முதல் ஸ்கந்தத்திலேயே ஒரு பக்தி என்கின்ற பெண் வருவாள். அது அவருக்கு நாரத மகர்ஷிக்கு ஒரு சம்பாஷணை நடக்கும். அப்போ அந்த பக்தி சொல்லுவா, நான் தெற்கில் பிறந்தேன். பக்தி இயக்கமே நான் தெற்கில் பிறந்தேன், கொஞ்சம் கர்நாடகத்தில் கொஞ்சம் வளர்ந்தேன், மகாராஷ்டிரா எனக்கு இருந்தது, ஆனால் கூர்ஜனம் சொல்லும்போது குஜராத் நான் மெலிந்து விட்டேன். அப்போ பக்தி இயக்கம் தெற்கிலிருந்து துவங்கி நம்ம ஆண்டாள் தான் மூத்தவங்க. நம்ம மீராள்லாம் சொல்றோம், மீராக்கெல்லாம் முந்திய ஆண்டாள். நம்முடைய